18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, மதுரை அழகர் கோயில் மயிலையிலிருந்து உனக்காகவே இந்த கருப்பசாமி ஆசீர்வாதம் செய்வதற்காக என் பாதத்தை தொடச் சொல்லி அன்பு கட்டளையிட்டேன். எதுக்காக தெரியுமா? இத்தனை நாளா கஷ்டப்பட்டனே, நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு நம்பி காத்திருந்தனே, எப்போது ஏற்றம் வரும்னு எதிர்பார்த்திருந்தனே, இனிமேலும் ஏங்கி போகவும் கூடாது, தவிச்சு போகவும் கூடாதுன்னு தான் உனக்கான நல்லதை உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காகவே என்னுடைய பாதத்தை தொடச் சொன்னேன். உன்னுடைய சிந்தனைகள் எப்போதுமே சரியாகவும் சிறப்பாகவும் இருந்திருக்கு. உன்னுடைய செயல்களும் நிறைவாக எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதாக இருந்திருக்கு. அப்படி உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் சரியாக இருந்ததால தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவும் நற்பலன்களை உன் வாழ்வில் கொடுப்பதற்காகவும் நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன் நம்பிக்கையும் நேர்மையும், உன்னுடைய இறைபக்தியும், உன்னுடைய நல்லெண்ணமும், உன்னுடைய நல்ல செயலும் சேர்ந்துதான் இப்போது உனக்கான விருப்பத்தை நிறைவேற்ற போது. எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் முயற்சி செய்யறதை மட்டும் நிறுத்திடக்கூடாது. முயன்றால் மட்டும்தான் வெற்றி உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னிடம் வந்து சேரும். உன் நம்பிக்கையும் உன்னுடைய செயல்களும் நீ எந்த உயரத்துக்கு போய் சேர்றதுக்கும் உனக்கு துணையாக இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. எப்பவுமே வாழ்க்கையை எதிர்த்து போராடுபவன், வெற்றி அடைவதற்காக உழைப்பவன் ஒருபோதுமே தோத்து போக மாட்டான். மரணம்ங்கிறது மனிதர்களை ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை. மற்ற எல்லாமே மனிதனை வாழும்போதே கைவிட்டு விடுகிறது தானே. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனை பார்த்து அது போல நம்ம இருக்கணும், அது நமக்கு வரணும்னு நினைக்காத விஷயம்னா அது மரணம் மட்டும்தான். ஆனால் அந்த மரணம் மட்டும் யாரையும் விட்டு வைக்கிறதே கிடையாது. அப்படிதானே உன்னை சுற்றி இருந்தவங்கள ஒருத்தவங்க, உன் மனசுக்கு பிடிச்சவங்க, உனக்கு நெருக்கமான ஒருவர் சமீபத்தில் கூட உன்னை விட்டு மறைஞ்சு போனாங்க. கவலைப்படாத. அவங்க உன்னை விட்டு போனாலும் அவர்களின் ஆசீர்வாதமும் அவர்களுடைய நல்லெண்ணமும் அவர்களுடைய நல்ல குணமும் சேர்ந்து தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகுது. என்னுடைய ஆலயத்தில் நீ மணியோசையை இரு காதுகளால் கேட்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு பேரானந்தம் வரும் அல்லவா? அந்த பேரானந்தத்தை இப்போ உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் யார் உதவியையும் எதிர்பார்த்து காத்திருக்காத. ஏன்னா யாராவது வந்து நமக்கு உதவி செய்வாங்க, யாராவது வந்து நமக்கு இதை செய்வாங்க சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கை முழுவதும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எதிர்பார்க்காம நீயாய தன்னம்பிக்கையோட எல்லா காரியங்களையும் தனியாக செஞ்ச ஆரம்பிச்சினா வெற்றி உலகத்தையே உன்னை நோக்கி காத்திருக்க வைக்க என்னால் முடியும். எப்பவும் உன் வாழ்க்கை பாதையில் உனக்கான விஷயங்களை நீயாகவே தனிமையாக திறமையாக செய்ய ஆரம்பிச்சிடு. உனக்கு பிடிக்காதவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையே அவங்க முன்னால் நீ நல்லா வாழ்ந்து காட்டுறது தான். அதை விட்டுட்டு உன் கூட சண்டை போட்டவங்க, உன்னை திட்டினவங்க, உன்னை வேணாம்னு சொன்னவங்க, உன்னை பிடிக்காதவங்களை போய் தேடி போய் அவங்கக்கிட்ட நீ சண்டை போடுறதோ பழி வாங்கணுன்ற அவசியமும் இல்லை. நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்தாலே உனக்கு எதிராக வேலை செஞ்சவங்களும் எதிராக பேசுபவர்களும் எதிராளிகளும் வயிறறிஞ்சே உலகத்தை விட்டு போயிடுவாங்க. அதனால தான் உன்னுடைய எதிரிகளை நீ பழி வாங்கணும்னு நினச்சினா நல்லா முயற்சி செஞ்சு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுன்னு நான் சொல்கிறேன். எப்போவுமே கோபத்தை தூக்கி போட்டுட்டு சரியாக சிந்தனை செஞ்சினா வாழ்க்கை உன் கையில் வந்து விழுந்து கிடக்கும் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடந்தாலும் ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு பயப்படாத. எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேன். நீ எதை இழந்தாலும் அதை விட சிறந்ததாக ஒரு நல்லதை நான் உனக்கு கொடுப்பேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கீழே விழுகும் வேகத்தை விட மறுபடியும் எந்திரிச்சு நிற்கிற வேகம் அதிகமாக இருந்தா நீ ஒருபோதும் தோத்து போகவும் மாட்ட. எதிரி கூட உன்னை பார்க்கறதுக்கு பயப்படுவான். ஏன்னா நீ மனம் தளராம தைரியமா இருக்கும்போது யாராலும் உன்னை கீழே தள்ளவோ சாய்க்கவோ முடியாது. மறுபடியும் மறுபடியும் எழுந்து நின்று தைரியமாக வேலை செஞ்சினா, தைரியமாக முயற்சி செஞ்சினா உன்னுடைய பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் சேர்ந்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உனக்கு ஒளியாக நான் இருக்கும்போது, என் திருப்பாதம் தேடி வந்து நீ பணிந்து கிடக்கும்போது எப்படி நீ நிம்மதியில்லாமல் இருப்பாய்? இதோ இப்போதே இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே உன் வாழ்க்கையில் ஆரம்பமாயிடுச்சு. என் பாதம் தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் சுகமான சந்தோஷமான வெளிச்சமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ போற.
உனக்காக உதவி செய்யவோ உனக்காக கை கொடுக்கவோ யாருமே இல்லை. நீ வருத்தப்படாத. உனக்காக கைத்தட்ட இந்த உலகமே காத்திருக்கும்படி நான் உனக்காக வெற்றிகளை தருவேன் என் தங்கமே. நீ முயற்சி செய்யும் போது எதுவுமே உனக்கு கிடைக்காது, நடக்காதுன்னு விட்டுட்டு போக நான் விடமாட்டேன். நிச்சயமா நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் உனக்கு வந்து சேரும். ஆனால் அதுக்கு முன்னால நீ எதை அதிகமாக விரும்புறியோ அதை வச்சு தான் நான் உனக்கு சோதனைகளை கொடுப்பேன். நீ விரும்புகிறத உன் கைகளில் கொடுத்தா நீ என்ன செய்வ, கொடுக்கலைன்னா என்ன செய்வ? பொறுமையாக இருப்பியா அல்லது கோபப்படுவியா அல்லது தப்பான வழியில் போவியான்னு உன்னுடைய பொறுமையைத்தான் நான் சோதனை செய்வேன். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பொறுமையாக இருந்துட்டாலே அதுக்கப்புறம் நீ சொர்க்கத்தையே அடைந்திடுவாய் என் செல்லமே. இந்த உலக வாழ்க்கையே உனக்கு சொர்க்கமாக மாறி போயிடும். எப்போதும் எதுக்கும் பயப்படாம உன் மனசுக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்ய ஆரம்பி. உன் கூட உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது, நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை பலமாக வலிமையுள்ளதாக இருக்கும்போது உனக்கு எப்படி மனக்கலக்கம் வரும்? நீ கவலைப்படவே கூடாது. உனக்கான ஆறுதலை தருவதற்காக நான் இருக்கேன். உனக்கு வரக்கூடிய கனவுகள் வேண்டுமானால் உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் அந்த கனவுப்படி எதுவுமே நனவாக நான் விட்டுட மாட்டேன். நீ இப்போது கவனமாக இரு. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு நிம்மதியை தருவதற்கு நான் இருக்கேன். உன் மனசில் சில ஆசைகளை உருவாக்கி அதில் போய் நீ சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது சோதனைகள் உனக்கு வரலாம். ஆனால் நீ எதை கண்டும் மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் சுலபமாக கையாள கற்றுக்கோ. இந்த வாரம் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக தான் இருந்தது. ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்படி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். எதுக்குமே முயற்சி செய்யாமலேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிடாத. உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும்படி நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன். என் சம்மதம் இல்லாமல் யாரையும் மரணம் கூட தீண்ட முடியாது. என்ன நம்பு. நீ யோசிக்க முடியாத, நீ நினைக்கவே முடியாத, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி உன்னை சேர்ந்து சந்தோஷப்படுத்துமேன்னு செல்லவே. உனக்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளா நீ கண்ணீர் விட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்கும் சேர்த்து இப்போது பொறுமைக்கால பலனாக பொக்கிஷத்தையே அடைய போற. உனக்குன்னு படைக்கப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேரப்போகுது. நீ தவமாய் வேண்டி நின்ற எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் தரப்போறேன். உன் பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதுமே வீண் போகாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய போலி முகங்களையெல்லாம் நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன். தனிமையில் இருந்து வாழ்க்கையை பற்றிய புரிதல்களை உண்டாக்கிக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கேன்னு ஏற்றுக்க பழகிக்கோ. தினமும் காலையில் கண் விழிச்ச உடனேயே கருப்பசாமி துணைன்னு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பி. அப்புறம் நீ என்ன நினச்சாலும் எப்போ என்ன செஞ்சாலும் உனக்கு துணையாக நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் கருப்பா இந்த சோதனையும் வேதனையும்? நான் என்னதான் பாவம் செஞ்சேன் நீ கவலைப்பட்டாய் தானே? கலங்காதே. இனி நடப்பது எல்லாமே உனக்கான நல்லதாகவே நடக்கும். தீய பலன்களையும் தீய விஷயங்களையும் கெட்டதையும் கஷ்டத்தையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டு உனக்கான நல்லதை நடத்துவதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். உன் வேதனைகளை முழுவதுமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது முதல் முறை அல்ல, பல முறை இதுவரைக்கும் உனக்கு எத்தனையோ பேர் மனவேதனையை கொடுத்துருக்காங்க. எத்தனையோ பேர் உனக்கான நல்லது நடக்கக்கூடாதுன்னு முட்டுக்கட்டையாக இருந்திருக்காங்க. ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி யார் பேசினாலும் என்ன செஞ்சாலுமே கூட நீ மனசுடைஞ்சு போகாம என்னை நம்பி தைரியமாக வாழ்ந்தாய்தானே? இதே போல எப்போவுமே துணித்து தனித்து தைரியமாக நில்லு. கூடிய சீக்கிரம் பல வெற்றிகளை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன். உன் மனசு இலகுன மனசாக இருக்கிறதுனால சில விஷயங்களை தாங்கிக்க முடியாமல் நீ தவிக்கிறது எனக்கு புரியுது. இன்னும் உனக்குள்ள உறுதித்தன்மையையும் தைரியத்தையும் அதிகப்படுத்திக்கோ. எதை பார்த்தும் பயப்படாமல் இருந்தாலே, உன் பாதையில் உன் வேலைகளில் நீ உறுதியாக இருந்தாலே யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. நீ நினைச்சது நடப்பதற்கு இருக்கும் தடைகள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கன்றது தெரிஞ்சதால தான் உனக்கு உதவி செஞ்சு உன் கர்ம வினைகளை கணித்து உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். இன்று முதல் இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லதாக நடக்க தொடங்கும். நீ தளர்ந்து போகாதே. எல்லாமே மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இப்போது
உன் வாழ்க்கை உயரும்படி உனக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அப்படி ஏதாவது வாய்ப்புகளை தவற விட்டாலுமே கூட அதை நினச்சி கவலைப்படாம எல்லாமே நன்மைக்கேன்னு மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீனா மிகப்பெரிய வெற்றி உன்னை நோக்கி வந்து சேரும். யாருக்காகவும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை பாதையில எல்லாவற்றையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ள பழகிட்டினா நல்லது மட்டுமே நடக்க தொடங்கும்.